அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு இந்த நற்காலத்தையும் தீனுடைய இளமை உரையையும் பகிர்வதற்கான அருமையான வாய்ப்பையும் வழங்கிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் சேரட்டும். அவனே நம்மை படைத்தவன், வழிகாட்டியவன், இரக்கம் உள்ளவன், பாவங்களை மன்னிப்பவன். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவருடைய குடும்பத்தார் மீதும் சஹாபாக்கள் மீதும் அல்லாஹ்வின் அபாரமான சாந்தியும் ஆசீர்வாதமும் என்றும் நிலவட்டும். உரையின் முக்கிய அம்சங்கள்: குர்ஆன் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ். ஷேக் இம்ரான் ஹுசைன் அவர்கள் குர்ஆனில் உள்ள வசனங்களை அடிப்படையாகக் கொண்டு உலக அரசியல் நிலவரங்களை விளக்குகிறார். அவர் ரஷ்யா இஸ்லாமிய உலகத்துடன் இணைந்து ஒரு முக்கிய சக்தியாக உருவாகும் என்பதை முன்னறிவிக்கிறார். இது குர்ஆனில் உள்ள குறிப்புகளுடன் பொருந்தும் என்று அவர் கூறுகிறார். முஸ்லிம்களின் பொறுப்பு. முஸ்லிம்கள் உலக அரசியல் நிலவரங்களை புரிந்துகொண்டு தங்களது நிலைப்பாடுகளை அமைக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்துகிறார். இனி போதும், உங்களுடைய துணிச்சலும் புலமையும் நான் மரியாதையுடன் மதிக்கிறேன். இது அல்லாஹ்வின் ஒரு வரமாக இருக்கிறது. தென் ஆப்பிரிக்கா சயோனிசமும் பேரரசியையும் எதிர்த்து எழுந்ததிலிருந்து இப்போது எதிர்பார்க்கப்படும் ஆபத்துகள் குறித்து நீங்கள் நன்கு புரிந்திருக்கிறீர்கள். இந்நிலையில் இஸ்லாமிய புலமை இந்த மாதிரியான சிறந்த தலைமைத்துவத்துடன் எப்படி சேர்ந்து செயல்பட வேண்டும் அல்லது எப்படி பங்களிக்க வேண்டும்? ஆப்பிரிக்காவிலே, குறிப்பாக தென் ஆப்பிரிக்காவிலுள்ள இஸ்லாமிய புலமை இன்னும் முழுமையான முறையில் குர்ஆனை ஆய்வு செய்யத் தேவையான தகுந்த ஆய்வு முறைமையை பயன்படுத்தும் நிலைக்கு வரவில்லை. இந்த நாட்டில் நீங்கள் இன்னும் உண்மையான இஸ்லாமிய புலவர்களை உருவாக்கவில்லை. ஆம், மௌலானாக்கள், எம்.ஏ. பட்டதாரிகள் மற்றும் மஷாய்க்கள், மறைநிபுணர்கள் உங்களிடம் உள்ளார்கள். அவர்கள் தங்கள் எல்லைக்குள் நல்ல பணியை செய்கிறார்கள். அவர்கள் சில வரம்புகளுக்குள் வேலை செய்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு தேவைப்படுவது அறிவின் உச்சியை எட்டக்கூடிய உண்மையான புலவர்கள். அந்த மாதிரியான ஒருவர் 50 வருடங்களுக்கு முன்னால் வந்திருந்தார். நீங்கள் அந்த நிலையை உடைய புலவர்களை உருவாக்க முடியாமல் இருக்கிறவரை தென் ஆப்பிரிக்க அரசாங்கத்திற்கு நீங்கள் வழிகாட்ட முடியாது. இந்த நிலைமையில் தென் ஆப்பிரிக்க அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? சரி, இந்த தருணத்தில் நான் ஒரே ஒரு கருத்தை மட்டுமே வழங்க விரும்புகிறேன். என்னுடைய நம்பிக்கையின்படி தென் ஆப்பிரிக்க அரசு எதிர்காலத்தில் என்னென்ன நெருக்கடிகள் வரப்போகின்றன என்பதை குறித்து ஏற்கனவே விழிப்புணர்வுடன் இருக்கிறது. அவர்கள் முட்டாள்கள் அல்ல. அதே நேரத்தில் தென் ஆப்பிரிக்காவுக்குள் இன்னும் எதிரெழுச்சிக்கு எதிரான ஆபத்தான சக்திகள் உள்ளன. அவை இன்னும் இங்கு இருக்கின்றன. மேலும் அவர்கள் அரசாங்கம் நாட்டை வீழ்ச்சியிலிருந்து காக்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியையும் சிதைக்கும் முயற்சியில் ஈடுபடுவர். இப்பொழுது தென் ஆப்பிரிக்காவின் முன்னிலையில் 2 தேர்வுகள் உள்ளன. ஒன்று, நீங்கள் பலஸ்தீனிய பிரச்சனையை ஆதரிப்பதை தொடரலாம். அந்த நிலைதான் இருந்தால் அவர்கள் உங்கள் மேல் ஒரு போர் முன்னெடுப்பார்கள். அல்லது நீங்கள் பலஸ்தீனிய கொள்கையை கைவிட்டுவிடலாம். அந்த நேரத்தில் இந்த நாட்டுக்குள்ளேவே எதிரெழுச்சிக்கு எதிரான சக்திகள் செயல்படுகின்றன. அவர்களுக்காக இது ஒரு பெரிய கொண்டாட்டமாகும். எனினும் தென் ஆப்பிரிக்கா உண்மையை துரோகிக்காது, தன்னுடைய மரியாதையை துரோகிக்காது, பேரரசியலுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை விட்டுக் கொடுக்காது என்ற எனக்கு பூரண நம்பிக்கை உள்ளது. தென் ஆப்பிரிக்க அரசு பலஸ்தீனிய காரணத்தை கைவிடாது. இது நான் உறுதியாகச் சொல்லக்கூடிய ஒன்று. நம்பிக்கையுடன் இதைச் சொல்கிறேன். ஆனால் இப்போது என்ன செய்ய முடியும்? ட்ரம்ப் போன்ற ஒருவரும் இருக்கிறாரு. நான் கண்களை மூடிக்கொண்டே சொல்கிறேன். இன்னொரு வருடத்தில் உங்கள் தென் ஆப்பிரிக்க ராண்ட் ஒரு அமெரிக்க டாலருக்கு சுமார் 30 ராண்டாகவே இருக்கும். பணத்திற்கு மதிப்பு குறையும்போது அது ஒரு பெரிய செல்வ மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. செல்வம் ஒருபுறம். செல்வம் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு ஆளாளிகளான ஒரு பயங்கரமான எலீட் குழுவின் கைகளுக்கு நகர்கிறது. பணத்தின் மதிப்பு குறையும்போது
பொதுமக்கள் மெதுவாக வறுமை நோக்கியும் இல்லாத நிலை நோக்கியும் இறுதியாக அடிமைத்தனம் நோக்கியும் தள்ளப்பட்டு வருகிறார்கள். இது ஏற்கனவே உலகின் பல பகுதிகளில் நடந்துவிட்டது. அதுவேதான் இன்று நாம் காணும் பெருமளவிலான பொருளாதார அகதிகள் போக்கிற்கு காரணமாகவும் இருக்கிறது. மக்கள் பசுமை பயிர்ச் நிலங்கள் நோக்கி பெருமளவில் பயணம் செய்கிறார்கள். ஏனெனில் அடிமைத்தனம் இப்போது சட்டத்தின்படி தடை செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைய உலகில் சட்டப்படி இல்லாவிட்டாலும் உண்மையில் நடைமுறையில் அடிமைத்தனம் உள்ளது. எனவே இந்த பின்னணியில் தென் ஆப்பிரிக்கா தயாராக இருக்க வேண்டிய கடமையை கொண்டுள்ளது. அடிமைத்தனம். எனது எளிமையான ஆலோசனை தென் ஆப்பிரிக்க அரசாங்கத்திற்கு, இந்த சிக்கலை ஆரம்ப கட்டத்தில் சரியாக அணுக வேண்டுமென்றால் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது தங்கமும் வெள்ளியும் கொண்ட நாணயங்களை மறுபடியும் பணமாக கொண்டு வருவதுதான். மதிப்பு உடைய பணத்தை பயன்படுத்துங்கள். ஏனெனில் உள்ளார்ந்த மதிப்புள்ள பணம் பணவீக்கத்தால் பாதிக்கப்படாது. பணவீக்கம் என்பது இன்றைய உலகத்தில் மிக ஆபத்தான ஆயுதமாகும். அவர்கள் உங்களை தாக்க பயன்படுத்தும் மிக ஆபத்தான ஆயுதம் பணவீக்கம். பணவீக்கம் என்றால் என்ன? அது என்பது சந்தையின் தேவை மற்றும் வழங்கல் காரணமாக மட்டுமல்ல. இல்லையே, இது ஒரு தொடர்ச்சியான விலை உயர்வு. அது பணத்தின் மதிப்பு குறைவதினால் ஏற்படுகிறது. இதுவே உண்மையான பணவீக்கம். உலகம் ஒரு காலத்தில் பணவீக்கம் என்பதையே அறிந்ததில்லை. அந்த வரையிலேயே தான் உலகம் பணவீக்கம் என்ற ஒன்றை காணவில்லை. எல்லாம் நிஜமான பணம் இருந்த காலத்தில். பணவீக்கம் எப்போது ஆரம்பமானது? தவறான போலியான பணம் வந்த பிறகே. மக்கள் தங்க நாணயங்களை எடுத்து தங்கள் வசதிக்கேற்ப கலவைகளில் நாணயங்களை உருவாக்கத் தொடங்கினார்கள், அல்லது நாணயங்களை நுனியிலிருந்து சற்று சற்று வெட்டி எடுத்தார்கள். அப்படியான போலியான நாணயங்கள் வந்த பிறகே பணவீக்கம் என்பது ஒரு யதார்த்தமாக ஆனது. அதனால் தான் சொல்கிறேன், நீங்கள் மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை சந்தையில் பணமாக கொண்டு வர வேண்டியதாயிற்று. அதற்கு தென் ஆப்பிரிக்கா மிகச்சிறந்த இடத்தில் இருக்கிறது. ஏனெனில் நீங்கள் ஒரு நாடாக தங்கத்தை உற்பத்தி செய்யும் நாடு. உண்மையில் ஜோஹன்னஸ்பர்க்கிற்கு ஒரு புதிய பெயரும் கொடுக்கப்பட்டது. ஏன் அந்த புதிய பெயரை இன்னும் பயன்படுத்தவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. அது ஈயோலி. ஈயோலி தங்கத்தின் நகரம், தி சிட்டி ஆஃப் கோல்ட். ஆனால் இன்னும் ஜோஹன்னஸ்பர்க் என்ற பெயரிலேயே சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை பணமாக பயன்படுத்த முடியாது. சட்டம் தங்கம் மற்றும் வெள்ளியை சட்டப்பூர்வமான பணம் என்று அங்கீகரிக்காவிட்டால், அந்த சட்டம் கடன் வழங்கும் சட்டமாக லீகல் டெண்டர் லா நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் மக்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை பயன்படுத்தி வாங்க விக்கிங் ஆரம்பிக்க முடியும். ஆனால் அதைவிட முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு தொழிலாளியும் தன் ஊதியத்தை தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களில் கட்ட வேண்டும் என்று கோர முடியும். ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தின் IMF ஒப்பந்தங்களின்படி தங்கத்தை பணமாக பயன்படுத்துவதை அவர்கள் தடை செய்துள்ளனர். ஏன் அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள்? அந்த பதில் என்னவென்றால், தங்கம் மற்றும் வெள்ளி மீண்டும் சந்தையில் பணமாக வந்துவிட்டால் அவர்கள் போலியான பணம் முற்றிலும் சரிந்துவிடும். அதனால்தான் தங்கத்தை பணமாக பயன்படுத்த முடியாது என்று அவர்கள் மறைக்கிறார்கள். அவர்கள் போலியான பணம் ஒரு நிலைக்கு மட்டுமே நீடிக்க முடியும். அது என்னவென்றால், மக்கள் அதனை தேடி பயன்படுத்த விரும்பும் வரையில் மட்டுமே. மக்கள் அமெரிக்க டாலருக்கான தேவை வைத்திருக்கின்ற வரை மட்டுமே அந்த போகஸ் கரன்சி உயிருடன் இருக்கும். ஆங்கிள் சாம் அமெரிக்கா செய்ய வேண்டியது எல்லாம் அந்த பணத்தை அச்சிடுவதுதான். இப்போது அதற்கு தேவையான காகிதம், மை ஆகியவற்றுக்கும் செலவழிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு இது தெரியுமா இல்லையோ தெரியாது. இப்போது டிஜிட்டல் பணம், டிஜிட்டல் மணி என்று ஒரு விஷயம் இருக்கிறது. மூளையில் வேர்க்கடலைதான் தவிர வேறெதுவும் இல்லாத சிலர் அதைப்போலவே பிட்காயின், கிரிப்டோகரன்சி போன்றவற்றை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் இப்போது நடக்கிறது. டாட் 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 பணமற்ற உலகம்.
அது என்ன? அது ஒரு கால்நடை உலகம். மேயும் மாடுகள், மந்தையிலிருக்கும் ஆட்டுகள், செல்லும் ஒட்டகங்கள், இவர்களுடைய தலைகளில் வெறும் வேர்க்கடலை மட்டும்தான். இந்த மாய உலகத்திற்கு நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தென் ஆப்பிரிக்கா அந்த வெறுங்கனவுகளை நம்பி விழக்கூடாது. நீங்கள் திரும்ப வேண்டியது உண்மையான பணம் நோக்கி. உண்மையான பணம் என்பது உள்ளார்ந்த மதிப்புள்ள பணம். அந்த உண்மையான பணம்தான் தங்கமும் வெள்ளியும். நமது குர்ஆனில் மதிப்புள்ள பணம் என்பதற்கு பயன்படுத்தப்படும் சொற்கள் தீன், டீன் மற்றும் திர்ஹம். இப்போது சர்வதேச நாணய நிதி நிறுவனம் IMF தங்கத்தை பணமாக பயன்படுத்த தடை செய்திருக்கிறது. அப்படியானால் ஜிம்பாப்வே எப்படி தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை உருவாக்கி சந்தையில் பயன்படுத்த முடிந்தது? பதில்: ஜிம்பாப்வே அரசு சொன்னது, நாங்கள் இதை பணமாக அல்ல, ஒரு மதிப்பு சேமிப்பு சாதனமாக ஸ்டோர் ஆஃப் வேல்யூ மட்டுமே பயன்படுத்துகிறோம் என்றுதான். டாட் 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 மத்திய பரிவர்த்தனை சாதனமாக அல்ல, மதிப்பு சேமிப்புக்கான ஒரு முறையாக மட்டுமே இதை பயன்படுத்துகிறோம் என்று ஜிம்பாப்வே அரசு கூறியது. நான் தவறாக இருந்தால் தயவு செய்து என்னை திருத்துங்கள். ஏனெனில் நீங்கள் ஜிம்பாப்வேக்கு என்னை விட அருகில் உள்ளவர்கள். அதனால்தான் சர்வதேச நாணய நிதி நிறுவனம் ஜிம்பாப்வேவுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் தென் ஆப்பிரிக்காவின் சந்தர்ப்பம் முற்றிலும் வேறானது. நீங்கள் அந்த வழியில் செல்லும்போது சர்வதேச நிதி அமைப்புகளுடன் நேரடி மோதலுக்கே செல்ல நேரிடும். சர்வதேச நாணய நிதி நிறுவனம் IMF உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை உருவாக்கி அதை சந்தையில் பணமாக வெளியிட்டு அதற்கு சட்டப்பூர்வ பணதன்மை லீகல் டெண்டர் வழங்கினால் அந்த நேரத்திலேயே நீங்கள் உங்கள் நாட்டை பணவீக்கத்திலிருந்து பாதுகாக்கிறீர்கள். அவர்கள் உங்களை தாக்க முயற்சி செய்தாலும் அது வெற்றியடைய முடியாது. இதைத் தவிர வேறு வழியில்லை. நீங்கள் ரஷ்யா, சீனா போன்று ஒரு பெரிய அரசியல் மற்றும் பொருளாதார சக்தியாக இருந்தால்தான் இந்த ஆபத்தான உலகத்தில் வாழ முடியும். ஆனால் சின்ன சின்ன நாட்டுகள் சார்டின் மீன்கள் போலி இந்த உலகில் தப்பிக்க முடியாது. இதுதான் இஸ்லாமிக் ஸ்காலர்ஷிப் இன்று செய்ய வேண்டிய முதன்மையான வேலை. அடுத்து வரும் கேள்வி: இஸ்லாமிக் ஸ்காலர்ஷிப் இன்று ஏன் தோல்வியடைந்துள்ளனர்? பதில்: மேற்கத்திய நவீன நாகரிகம் எழுப்பிய சவால் என்பது சாதாரணமானதல்ல. அது ஒரு தனிப்பட்ட புதிய சவால். மஹ்மூத் ஃபக்ரி எனும் ஒரு சிறந்த அறிவியலாளர் இந்த சவாலுக்கு இஸ்லாமிக் ஸ்காலர்ஷிப் எவ்வாறு பதிலளித்தார்கள் என்பதை 2 விதமாக விவரித்தார். முதல் பதிலை அவர் பிரதிகார மனப்பான்மை, கான்சர்வேட்டிசம் என்று அழைத்தார். அதாவது ஓஸ்ட்ரிச் மனநிலை. ஆஸ்ட்ரிச் என்ன செய்கிறது தெரியுமா? ஆபத்து வந்தவுடன் தன் தலை வைத்துக் கொண்டு மணலில் மூடிக்கொள்கிறது. இதுதான் அந்த மனநிலை. அந்த ஆபத்து நேரில் வரும்போது ஓஸ்ட்ரிச் என்ன செய்கிறது? தன் தலையை மணலில் புதைத்து விடுகிறது. தலையை புதைத்து விட்டால் ஆபத்தில்லாதது போல உணர்ந்து விடுகிறது. அதே மாதிரிதான் இஸ்லாமிக் ஸ்காலர்ஷிப் செய்தது. இந்த ஆஸ்ட்ரிச் பதிலடி. தங்கள் தலையை மணலில் புதைத்தார்கள். ஆபத்து இல்லை என்று நடிக்க ஆரம்பித்தார்கள். அவன் தூயவன் இல்லை, அவர் பல்கலைக்கழகத்துக்கு போனார் என்று சொல்லத் தொடங்கிவிட்டார்கள். அதனால்தான் அவர்கள் கதவுகளை மூடிவிட்டார்கள். மேற்கத்திய நாகரிகம் எழுப்பிய அறிவியல் சவால்களுக்கு பதிலளிக்க எந்த முயற்சியும் இல்லை. அந்த சவால்களை எதிர்கொள்ளும் முயற்சியே இல்லாமல் புலனற்ற சுருங்கிய உலகத்தில் அடைபட்டு விட்டார்கள். இதன் விளைவாக அறிவு என்பது ஒரு தொழில் மாதிரி ஆகிவிட்டது. அறிவுத் தொகுப்பே ஒரு மூடப்பட்ட பெட்டியாக மாறிவிட்டது. அந்த பெட்டியை ஒரு தலைமுறையிலிருந்து மற்ற தலைமுறைக்கு அப்படியே மாற்றிவிட்டால் போதும். இருப்பவர்களுக்கு போதுமானது. அதில் எந்த விமர்சன சிந்தனைக்கும் இடமில்லை. யாராவது விமர்சனமாக யோசித்தால் அவர் துரோகியாக மாற்றப்படலாம். தீனியல் என்பதிலிருந்து அவரை நீக்கி வைக்கலாம். தனி சிந்தனை கிடையாது. அறிவை விரிவாக்குவதற்கும்
கேள்வி எழுப்புவதற்கும் கூட வாய்ப்பில்லை. இதுவேதான் இஸ்லாமிக் ஸ்காலர்ஷிப் தென் ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் தோல்வியடைவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். இது இந்தியாவில் தோல்வியடைந்தது, பின்னர் அது இங்கே வந்தது. இங்கேயும் தோல்வியடைந்தது. மஹ்மூத் ஃபக்ரி கூறும் இரண்டாவது பதிலடி இது. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களை தோற்கடிக்க வேண்டுமானால் முதலில் நாங்கள் உங்களாய்ப் போலாக வேண்டும். அதாவது இதைத்தான் இஸ்லாமிய நவீனவாதம், இஸ்லாமிக் மாடர்னிசம் என்று அழைக்கிறார்கள். இந்த வழியை வழிநடத்தியது யார்? ஒருவர் முஸ்தபா கமால் என்ற மனிதர். அவர் கூறினார், நாம் இனிமேல் ஒட்டோமன் கிலாஃபத் அரசுடன் தொடர முடியாது. அது பழமையானது. அதை நீக்கி துருக்கியை ஒரு நவீன மதம் நீக்கிய செக்குலர் நாடாக மாற்ற வேண்டும். அதற்காக அவர் என்ன செய்தார்? ஒட்டோமன் கிலாஃபத்தை முற்றிலும் அழித்தார். அதனிடத்தில் ஒரு மேற்கத்திய நவீன நாடு போல துருக்கியை மாற்றினார். ஒரு காப்பி, ஒரு நிழல். ஒட்டோமன் கிலாஃபத்தை அழித்து துருக்கியை ஒரு மதமற்ற குடியரசாக, செக்குலர் ரிப்பப்ளிக் மாற்றியவர் முஸ்தபா கமால். அவர்தான் இஸ்லாமிய நவீனவாதத்தின் முன்னோடியானார். அதன் பின்னர் புது பல்கலைக்கழக அமைப்புகள் உருவாகத் தொடங்கின. மேற்கத்திய பல்கலைக்கழகங்களை எதிர்த்து அல்லது அதற்கு பதிலாக புதிய கல்விமுறை ஒன்று உருவாக்கப்பட்டன. இந்த இந்தியாவில் அதற்கான முன்னோடி ஒருவர் சர் சயீத் அஹ்மத் கான். அவர் அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தை நிறுவினார். அவர் காட்டினார், நாம் ஒரு பல்கலைக்கழகம் வைத்திருக்கலாம், அந்த வாயிலாக நவீன கல்வியையும் பண்டிதத்துவத்தையும் ஒரே நேரத்தில் உருவாக்கலாம். இந்த நவீன பதிப்பு, இது ஒரு புதிய இஸ்லாம் போல் உருவாக்கப்பட்டது. அதைத்தான் இஸ்லாமிய நவீனவாதம், இஸ்லாமிக் மாடர்னிசம் என்று அழைக்கிறார்கள். ஆனால் மஹ்மூத் அன்சாரி அதை மிகவும் கடுமையாக கண்டனம் செய்தார். ஏனென்றால் அது குர்ஆனுக்கே துரோகம் செய்வதாக அவர் கருதினார். அவர் கூறியதாவது, இந்த இரண்டு பதில்களும் தவறானவை. சரியான பதில் வந்தது மற்றொரு மனிதரிடமிருந்து. அவர்தான் டாக்டர் முகம்மது இக்பால். இக்பால் என்ன செய்தார்? அவர் நேரடியாக சுதந்திரமாக குர்ஆனை அணுகினார். இன்டலெக்சுவல் சிந்தனை கொண்டு, எதையும் குடிநீர் போல சாப்பிடாமல் அவர் குர்ஆனை உயிரோடு வாசித்தார். இல்லை, அவர் யாரை ஊடாகவும் செல்லவில்லை. அவர் நேரடியாகவே குர்ஆனை தன்னுடைய அறிவாற்றலுடன் அணுகினார். அவர் அதை படித்தார், அவதானித்தார், சிந்தித்தார். அவரது ஒரு முக்கியமான நூல் இருக்கிறது, இஸ்லாமின் தத்துவம் மீண்டும் கட்டப்படுதல். இந்த நூலை நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா? அதில் அவர் சொல்கிறார், நாம் 500 ஆண்டுகளாக யோசித்ததை மாத்திரமே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இது நிறைய வேண்டும். அவர் கூறிய அந்த வார்த்தைகளுடன் நான் முழுமையாக ஒத்துக்கொள்கிறேன். அவரது பதில்தான் இஸ்லாமிய நவீனவாதத்துக்கான சரியான பதில். இக்பால் சொன்னார், நான் இப்போது அழைப்பு விடுகிறேன் இஸ்லாமிய சிந்தனையின் மீளமைப்பிற்காக, ரிகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரிலிஜியஸ் தாட் இன் இஸ்லாம். அதேதான் அவரது நூலின் தலைப்பும். இப்போது நாங்கள் தென் ஆப்பிரிக்காவில் அன்சாரி இஸ்லாமிய ஆய்வுத்துறை, அன்சாரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் ஒன்றை நிறுவும் திட்டத்தில் இருக்கிறோம். நான் அதில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த முயற்சி இக்பாலால் ஈர்க்கப்பட்ட ஒரு தூண்டுதலாகும். இக்பாலின் மாணவர் மௌலவி அன்சாரி, அவர்தான் இந்த அறத்தையும் சிந்தனையையும் தொடர்ந்தார். ஆன்சாரியின் அதிபயன் நூல், குரானிய அடித்தளம் மற்றும் முஸ்லிம் சமுதாயத்தின் அமைப்பு, த குரானிக் ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் முஸ்லிம் சொசைட்டி. இந்த நூல் 2 தொகுதிகளில் உள்ளது. அது நமது கையில் இருக்கிறது. இதுவே இஸ்லாமிக் ஸ்காலர்ஷிப் தோல்வியடைந்ததற்கான அவருடைய பதில். அதனால் இந்த புத்தகத்தையே நாம் நமது நிறுவனத்தின் முதல் பாடநெறியாக எடுத்துக்கொள்ளப் போகிறோம். அது முழுவதும் ஆன்லைனில் நடைபெறும். ஏனென்றால் எங்களுக்கு கட்டடங்கள் கட்ட பணமில்லை. ஆனால் நமக்கிடத்தில் பாரம்பரியம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, வழிகாட்டல் இருக்கிறது. ஆம், இதுவரை நம்மிடம் ஒரே ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர்ஷிப் இருக்கிறார். மௌலாவி ஆன்சாரியின் அதிபயன் நூலான குரானிய அடித்தளம் மற்றும் முஸ்லிம் சமுதாயத்தின் அமைப்பு என்ற
நூலை கற்பிக்கக்கூடியவர். நானும் அவர்தான் இந்த நூலை கற்பிக்கக்கூடியவர்கள். அவர் நான் அல்ல. அவர் மௌலவி அன்சாரியின் நேரடி மாணவர். அவர் என்னைவிட சிறந்தவர். அந்த நூலை கற்பிப்பதில் நான் மிகவும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறேன். அவர் இந்த பாடநெறியை கற்பிக்க ஒப்புக்கொள்வார். இந்த புத்தகத்தை அவர் மற்றும் நான் இருவரும் கற்பிக்கக்கூடியவர்கள். ஆனால் கடந்த 20 வருடங்களாக இவர் இந்த நூலை தொடர்ச்சியாக கற்பித்து வருகிறார். நான் இதை தற்போது வரை கற்பிக்கவில்லை. அதனால் அவர்தான் மிகச் சிறந்த நபர் இந்த பாடத்திட்டத்திற்கு. இப்பொழுது இந்த நூல் கற்பிக்கப்படத் தொடங்கினால் நானும் என்னுடைய காலுறைகளை வலியமாக இறுக்கிக் கொண்டு புல் அப் மை சாக்ஸ் டாக்டர் ஈக்பாலின் நூலை ரிகான்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரிலிஜியஸ் டவுக்ட் இன் இஸ்லாம் அதை கற்பிக்கத் தொடங்க வேண்டும். இஸ்லாத்தை பற்றி அந்த நூலை, இக்பாலின் நூல் கற்பிப்பது எனக்கு மிக எளிதான விஷயம் இல்லை. நான் அதை நேராகச் சொல்லிவிடுகிறேன். அந்த நூலை கற்பிப்பது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கப் போகிறது. ஆனாலும் நான் அதை முயற்சி செய்ய விருப்பமாக இருக்கிறேன். நமக்கிடம் இந்த 2 நூல்கள் கற்பிக்கப்படுகின்றனவெனில் நாம் ஒரு புதிய இஸ்லாமிக் ஸ்காலர்ஷிப் மாதிரியை உருவாக்குவதற்கான மேடையை தயார் செய்கிறோம். அதுவே என் நம்பிக்கையும் என் நோக்கமும். இப்போது 4 பில்லியன் முஸ்லிம்கள் இருக்கின்றனர். அவர்களில் ஒரே ஒரு சுன்னி அரசும் பாலஸ்தீனில் நடந்து வரும் மக்களழிப்பு, ஜெனோசைடு மீது பதிலளிக்க முன்வரவில்லை. ஏன் இந்த நிலைமை? இது என்னுடைய அடுத்த கேள்வி. இஸ்லாமிய உலகம் இன்று இந்த அவலநிலைக்கு எவ்வாறு மாட்டிக்கொண்டது? நான் கடந்த வெள்ளிக்கிழமை லூடியத்தில் பாலஸ்தீனில் நடைபெறும் மக்களழிப்புக்கு முஸ்லிம்களின் பதில் என்ற தலைப்பில் பாக் மசூதியில் பயான் கொடுத்தேன். அடுத்த கேள்வி. குர்ஆனில் ரோம் எனும் சொல் மாடர்ன் வெஸ்டர்ன் கிறிஸ்தவ சமுதாயத்தை குறிக்கவில்லை. அது பானுவும் இயேசு அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மையான சீடர்களை குறிக்கிறது. பனுவும் தாங்கள் ஈசாவின் போதனைகளுக்கு விசுவாசமாக இருந்தார்கள். ஆனால் மேற்கத்திய கிறிஸ்தவ உலகம் இயேசுவின் வழியிலிருந்து தவறி திருப்பிவிட்டது. இன்றைய உலகில் பனுவும் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் அந்த உண்மையான பாதையில் திகழ்கிறார்கள். ரஷ்யா மற்றும் மற்ற ரோம் இன்று மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷனாக மாறியிருக்கிறது. அடுத்த கேள்வி. இஸ்லாமிலும் கிறிஸ்தவ மதத்திலும் இந்த 2ம் வேறுபட்டவை என்பதை காண முடியாமல் பலர் ஏன் தவிக்கிறார்கள்? பதில். இது கிறிஸ்தவ உலகில் ஏற்கனவே புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம். அதாவது ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் தாங்கள் மாடர்ன் வெஸ்டர்ன் கிறிஸ்தவ உலகத்திலிருந்து வேறுபட்டவர்கள் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவரிடம் உண்மை கூறுவது எனக்கு எதுவும் கடினமில்லை. ஏனெனில் அவர்கள் இதை புரிந்து கொள்வதற்கான உள்ளுணர்வை கொண்டுள்ளனர். நான் 2023 அல்லது அதற்கு முன்னதாக பெல்கிரேட் சென்றிருந்தபோது மனிதநேய பேராசிரியர் பிராங்கோ அவர்கள் என்னை பெல்கிரேட் பல்கலைக்கழகத்தில் ஒரு சொற்பொழிவுக்கு அழைத்தார். அந்த ஆடிட்டோரியம் முழுமையாக நிரம்பியிருந்தது. மக்கள் நின்று கொண்டு கேட்டார்கள். அது ஒரு உண்மையை பகிரும் தருணம். இஸ்லாம் மற்றும் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவத்தின் இடையே ஒரு உரைத்தொடர்பின் புதிய கதவுகளை திறந்தது. நான் பேசிய நாள் மக்கள் கதவுகள் வரை நிறைந்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் 99% பேர் கிறிஸ்தவர்கள் மற்றும் ஒருவிதமான இரக்கம் இல்லாமல் இஸ்லாமை வெறுத்தார்கள். ஏனெனில் 400 வருடங்களுக்கு மேலாக ஓட்டோமான்கள் பெல்கிரேட் மீது ஆட்சி செய்ததை அவர்கள் அழுத்தி நினைத்தனர். அவர்கள் ஓட்டோமான ஆட்சி முடிந்தபின் அவர்கள் ஒவ்வொரு மசூதியையும் அழித்தார்கள். ஒரே ஒரு மசூதிதான் மீதமிருந்தது. அது மட்டும்தான் வாழ்ந்தது. ஆனால் தென் ஆப்பிரிக்காவில் அந்த கப்பார்த்தீட் அரசாங்கம் மக்களை அவர்கள் வாழ்ந்த இடங்களில் இருந்து அழுத்தித் துரத்தியது. வேறு பகுதிகளில் வசிக்க கட்டாயப்படுத்தியது. ஆனால் அவர்கள் ஒரு மசூதியையும் தொட்டதே இல்லை. ஆமாம், பெல்கிரேட்டில் அவர்கள் ஒவ்வொரு மசூதியையும் அழித்தார்கள்.
ஒரே ஒரு மசூதிதான் மீதமிருந்தது. ஆனால் அதை பார்த்துவிட்டேன் என்றாலும் நான் ஆப்பிரிக்கன் பாணியில் எதிர்வினை காட்டவில்லை. அந்த போயிஞ்சி ஸ்டைல் வாதம் நடக்கும்போது மேசையில் ஏறி குதிக்கிறார்கள். நாங்க தான் டிபேட் ஜெயிச்சோம், நாங்க தான் ஜெயிச்சோம். அதுதான் உங்கள் சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்டைல். இப்போ உலகமே உங்களை பாக்ஸிங் டிபேட்டுக்கு பிரபலமாக்கி இருக்கிறது. நான் கையுறைகள் போடவில்லை, நான் மேசையில் குதிக்கவும் இல்லை. போயின் ஜிஎல் ஸ்டைல் இல்லை. நான் அமைதியாக போனேன். அவர்கள் என்னை கவனமாக கேட்கத் தயாராகவே இருந்தார்கள். அவர்கள் இதற்கு முன்பே என்னிடம் பெரிய மரியாதையை காட்டத் தயார். நான் அந்த அரங்கத்திற்குள் நுழைந்த பொழுது அங்கே இருந்த ஒவ்வொருவரும் நின்று நிற்க நீண்ட நேரம் கைத்தட்டிக் கொண்டே இருந்தார்கள். அந்த மாதிரி மனதை குலைக்கும் வரவேற்பை நான் என் வாழ்க்கையில் இதுவரை ஒருபோதும் அனுபவிக்கவில்லை. நான் ஒரு இஸ்லாமிய ஞானி. நான் பேசியபோது அவர்கள் அழுகிறார்கள். ஆம், அந்த கேட்போர் கூடத்தில் அவர்கள் அழுகின்றார்கள். இதுதான் என் ஞானத்திற்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. நீங்கள் இந்த வழியை தொடர்ந்தால் அல் குர்ஆனின் வழி, இமாம் அலி, மன்னாரி போன்றோரின் வழி. உங்களுக்கு சமூகத்துடன் பேசுவது, அவர்களின் இதயத்தை தொடுவது மிகவும் எளிதாகப் போய்விடும். நான் 1 மாதம் டர்பனில் இருந்தேன். அந்த 1 மாதத்தில் ஒவ்வொரு மசூதியினும் எனக்காக கதவுகளை மூடிவிட்டார்கள். அவர்கள் சதுக்கமாய் அதை கொண்டாடிக் கொண்டிருந்தார்கள். ஆம், அதுதான் நம்மடா மக்கள். இதுவே இந்திய இஸ்லாம் என்று சொல்லப்படும் நிலை. ஆனால் நான் டர்பனுக்கு புறம்பாக ஆப்பிரிக்க கருப்பு மக்கள் வசிக்கும் கிராமப் பகுதிகளுக்கு போனபோது அங்குள்ள ஆப்பிரிக்க இமாம்கள் எல்லோரும் கதவுகளைத் திறந்தார்கள். அவர்கள் என்னை கேட்டார்கள், மரியாதை கொடுத்தார்கள். அங்கே அல் குர்ஆன் பேச அனுமதி இருந்தது. அவர்கள் அந்த இடத்தில் கூட்டமாக வந்து என்னை வரவேற்றார்கள். அந்தச் சந்திப்பு எனக்கு ஒரு அற்புதமான அனுபவம். நான் அங்கு நட்பான மக்களுடன் இருந்தேன். இதுதான் டர்பனில் உள்ள ஆப்பிரிக்க இஸ்லாத்துக்கும் இந்திய இஸ்லாத்துக்கும் உள்ள பெரிய வேறுபாடு. இந்திய முஸ்லிம்கள் இந்த நாட்டில் விழித்துக் கொள்ளாமல் இருந்தால் இந்த ஆப்பிரிக்க இமாம்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் உள்மூடிய கதவுகளோடுதான் இருப்பார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தின் உண்மை ஒளியெட்டாது. இங்கே பான் பகுதியில் உள்ள மஸ்ஜிதுல் முஸ்லிம் குறித்து நான் பெருமை கொள்கிறேன். பல்வேறு தரப்பினர் இந்த மஸ்ஜிதை விமர்சிக்கிறார்கள். ஆனால் நான் அவர்களை பெருமையாக பார்க்கிறேன். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மதப்பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். நான் பிரதிநிதித்துவம் செய்கிற இந்த இஸ்லாமிய ஞான முறை அது மதப்பிரிவுகள் சார்ந்தது அல்ல. நாங்கள் பிரேல்வி இல்லை, தேவோபந்தி இல்லை, ஷியா இல்லை, சலபி இல்லை. நாங்கள் முஸ்லிம்கள். நான் ரமலானில் அந்த மஸ்ஜிதுக்குள் சென்றபோது என்ன கண்டேன்? இந்திய முஸ்லிம்கள் அந்த மஸ்ஜிதை கட்டினார்கள். ஆனால் அதில் தொழுகையில் கலந்திருந்த மக்களில் பாதிக்கும் அதிகமானோர் ஆப்பிரிக்கர்கள். நான் உடனே மனதுக்குள் சொன்னேன், இது நாளை பிறக்கும் நல்ல அறிகுறி. இது போன்ற ஒன்றை சவுத் ஆப்பிரிக்கா இல் இஸ்லாமிய ஞானம், இஸ்லாமிக் ஸ்காலர்ஷிப் உருவாக்கும் முடிந்தால் அது ஒரு புதிய கல்வி மாதிரியாக மாறும். அது இந்த நாட்டிற்கே உரியதாய் இருக்கும். அது மக்களுக்கு உரியதாக இருக்கும். மதப்பிரிவுகளுக்கல்ல, உண்மைக்கும் ஒற்றுமைக்கும் பயனளிக்குமாக இருக்கும் சீனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு இல்ல. நான் உங்களுக்குச் சொல்ற ஒரு ரகசியம், சீனா அசலா ஒரு வணிக நாகரிகம், பிசினஸ் சிவிலைசேஷன் தான். கம்யூனிசம் பேசுறாங்க, ஆனா நடத்தையோ பார்த்தா பிசினஸ் பண்ற பாணியில தான். அவங்களுக்கு யார் விசுவாசிக்கிறாங்கன்னு முக்கியமல்ல, யாரோட கூட்டணி செஞ்சா வளர்ச்சி வரும், அவங்களோட நலனுக்காக கூட்டணி செய்றாங்க. அதனாலதான் மேலை நாடுகள் சீனாவை பயப்படுறாங்க. ஏனென்றால் சீனா வணங்க மாட்டாங்க. அதுவும் ஒன்றும் இல்ல, வாஷிங்டனுக்கே இல்ல, சீனா கம்யூனிசமும் இல்ல, காபிட்டலிசமும் இல்ல, சீனத்தனம்தான். சீனா உண்மையிலேயே கம்யூனிஸ்ட் நாடு இல்ல. சீனா உண்மையிலேயே காபிட்டலிச நாடும் இல்ல. சீனா தானா இருக்கு. அதாவது வியாபாரம், திட்டமிடல், வளர்ச்சி
இதெல்லாம் சீனாவின் இயல்பு. நிறைய வருஷத்துக்கு முன்னாடி சீனா அமெரிக்காவோட கை குலுக்குச்சு. நட்பு இல்ல, நன்மை, ப்ரொஃபிட்காக. இப்போ சீன பொருட்கள் அமெரிக்கா முழுக்க பாயுது. அமெரிக்க கம்பெனிகள் கூட சீனாவுக்கு தங்களோட தொழிற்சாலைகளை மாத்துறாங்க. துப்பாக்கி இல்ல, போர் இல்ல, கண்டெய்னர், கமர்ஸ், கணக்கு புத்தி தான் சீனாவின் ஆயுதம். இது வெறும் வர்த்தகம் இல்ல, இது ஒரு ஆர்த்திக யுத்தம். இப்போ ட்ரம்ப் மாதிரி மேலை நாட்டு குடியரசுகள் கலங்குறாங்க. ஏன்னா மேலை நாடுகள் சீனாவை ஒரு மாணவன் நினைச்சாங்க. ஆனா சீனா ஒரு நீண்ட திட்டம் வைத்துள்ள நாட்டு. சீனா எதுவும் பயன்படுத்தும்: கம்யூனிசம், காபிடலிசம், நாட்டுப்பற்று, வளர்ச்சி கிடைக்கிறதுன்னா போதும். அதனால தான் மேலை நாடுகள் பயப்படுறாங்க, அவங்க சக்தியை இழக்கிறாங்க. போரினால அல்ல, வணிகத்தினால தான் சோவியத் யூனியன் சாய்ந்தப்ப அதுக்கப்புறம் சீனா சாயும் அப்படின்னு யாரும் நினைச்சாங்க. ஆனா சீனா சாயல, அது தாறுமாறாக மாற்றமடைந்தது. கட்டுப்பட்ட கம்யூனிசத்தை ஒதுக்கி அதிகாரத்தை கட்சியிலே வைத்துக்கிட்டு நேரடி முதலீட்டுகளோட கூடிய கையக கட்டுப்பாட்டு காபிடலிசத்தை ஏற்றுக்கிட்டது. சோவியத் யூனியன் சாய்ந்தப்போ அதுக்கப்புறம் சீனா சாயும் அப்படின்னு யாரும் நினைச்சாங்க. ஆனா சீனா சாயல, அது தாறுமாறாக மாற்றமடைந்தது. கட்டுப்பட்ட கம்யூனிசத்தை ஒதுக்கி அதிகாரத்தை கட்சியிலே வைத்துக்கிட்டு நேரடி முதலீட்டுகளோட கூடிய கையக கட்டுப்பாட்டு காபிடலிசத்தை ஏற்றுக்கிட்டது. அதுவே சீனாவின் மேதைத்தனம். மேலை நாட்டை வெறுமனே பின்பற்றி எதுவும் செய்யல. தோற்றுவிட்ட யோசனைகளுக்கு சிக்கிக்கிட்டும் இல்ல. தந்திரம் கலந்து தற்காப்பு கொண்டு வளர்ச்சி. அதுக்காகவே நாம இப்போ பாடுறோம். சீனாவின் பேரை கொண்டு வந்து தீர்க்க வேண்டாம், அது கம்யூனிசம் தான் அப்படின்னு சொன்னாலும் அதை வெறும் லேபிள்ல கொண்டு தீர்க்கக்கூடாது. அதோட செயல்களில் இருந்து தீர்க்கணும். அதாவது வளர்ச்சி, உலகளாவிய தாக்கம், உள்ளமைப்பு முதலீடுகள், நவீன தொழில்நுட்பம். அரசியல் ரீதியாக சீனா நிலைநாட்டப்பட்டிருக்கு, கம்யூனிசம் காரணமில்லை. மக்களுக்கு வேலை, வீடு, ரோடு, தொழில்நுட்பம் கொடுக்க முடிகிறது. அதனால 1980களில் ரஷ்யாவில ரஷ்ய கம்யூனிசத்துக்கும் சீன கம்யூனிசத்துக்கும் முன்பிருந்த பகைமை இன்னும் புதுசா பார்த்தாங்க. சீனா ஒரு திடீர்னு யோசனை பண்ணிச்சு. வேற யாரும் சீனா மாதிரி யோசிக்கவே இல்லை. நம்மளுக்கு குரான் இருந்துச்சு. ஆனா எந்த முஸ்லிம் நாடும் சீனா மாதிரி வேகமா யோசிக்க முடியல. சீனா நல்லா புரிஞ்சிருந்துச்சு, நாம சோவியத் யூனியனை பார்க்கவே நம்பிக்கை இல்லை. ஆனா இப்ப இருக்கிற ரஷ்யா கிறிஸ்தவரா இருக்கிற ரஷ்யாவை நம்பலாம்னு. சீனாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, இந்த கிறிஸ்துவம் மேத்திய நாட்டுல இருக்கிற மாதிரி இல்ல, இந்த கிறிஸ்துவர் நம்பக்கூடியவங்க. அதனால சீனா உடனே ஆல் ரைட்னு முடிவு பண்ணி ரஷ்யாவோட நெருக்கம் கட்டிக்க எச்சரிக்கையா நடந்து அலையன்ஸை கட்டிச்சு. அவர்கள் மிகவும் வேகமாக செயல்பட்டதால் மேற்கு நாடுகள் அதிர்ச்சியடைந்தன. இன்று ரஷ்யா சீனா கூட்டணி வரலாற்றிலேயே மேற்கு நாகரிகத்திற்கு மிகப்பெரிய சவாலாக திகழ்கிறது. சீனாவின் வேகமான, புத்திசாலியான யோசனை பாராட்டத்தக்கது. ஆனால் இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த பாதையை நாம் தொடர வேண்டுமா அல்லது வேறு ஒரு வழியை தேட வேண்டுமா என்பதே. அவர்கள் அவரை சிலுவையில் அறையவில்லை, அவரை கொல்லவும் இல்லை. ஆனால் உண்மை அவர்களுக்கு தெரியாமலேயே அதுபோல் அவர்களுக்கு தோன்றியது. அல்லாஹ் அவரை சிலுவையில் அறையப்படுவதிலிருந்து பாதுகாத்தார். அல்லாஹ் அவரை தன்னிடமே உயர்த்திக் கொண்டார். இது ஈசாவின் அலைஹிஸ்ஸலாம் மீது அல்லாஹ் வைத்திருந்த அருளும் அவருடைய திட்டமும். நாம் மசீஹா, மரியம் புதல்வர் ஈசாவை, அல்லாஹ்வின் தூதரை கொன்றுவிட்டோம் என்று. ஆனால் அவர்கள் அவரை கொல்லவில்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. ஆனால் அது அவர்களுக்கு தோன்றியது மாதிரிதான் இருந்தது. உண்மையில் அல்லாஹ் அவரை தன்னிடமே உயர்த்திக் கொண்டார். அதைப்பற்றி நாம் தெளிவாக அறிந்தது. அல்லாஹ் அவரை அவர்களிடமிருந்து பாதுகாத்து அவரை தூக்கி எடுத்தார். சிலர் சொல்வது போல் வேறொரு மனிதருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற தோற்றம் கொடுத்தாரா என்பது பற்றி நமக்கு தெளிவான ஆதாரம் இல்லை. அதனால்தான் யாராவது அந்த மனிதன் பாவி, அதனால்
அல்லாஹ் அவரை ஈசா மாதிரி ஆக்கினார் என்று சொன்னால் அது தவறானது. அப்படி பேசுவது நியாயமில்லை. ஏனெனில் அந்த மனிதன் நான் மசீஹா என்று சொல்லவே இல்லை. நியாயம் இல்லாமல் ஒருவரை அந்த நிலைக்கு கொண்டு வருகிறதற்கும் சத்தியத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. சிலுவையில் அறையப்பட்டது போல அல்லாஹ் காட்டினார். உண்மையில் அவர் சிலுவையிலும் அறையப்படவில்லை, கொல்லப்படவும் இல்லை. ஆனாலும் யாராவது இது உண்மையா நடந்ததுதான் என்று சொன்னால், தீர்ப்பு நாளன்று அந்த தவறான சொல்லுக்கு அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஏனெனில் அப்படிச் சொல்வது அல்லாஹ்வே ஒரு அநியாயம் செய்தார் என்று கூறுவதைப் போல ஆகும். இது ஒரு மிகப்பெரிய தவறு. ஆனா சிலர் இதை கேட்டாலும் பரவாயில்லை என்று எண்ணுவார்கள். அவர்களுக்கு குர்ஆனும் முக்கியமல்ல, உண்மையும் முக்கியமல்ல. அவர்களே ஒரு மாடு போல் வாழ்கிறார்கள். உண்மை பேசினாலும் கேட்கவே இல்ல. அப்படிப்பட்டவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் மூடத்தனத்தில் வாழட்டும். அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களது அறிந்த அளவுக்கே கணக்கெடுப்பார். அவர்கள் கேட்க மறுக்கிறார்கள். சரி, அப்படியானால் கேளுங்கள். அல்லாஹ் என்ன செய்தார் என்று நான் ஏற்கனவே விளக்கியுள்ளேன். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறார், ஈசா, நான் உன்னை கூப்பிடுவேன், உன்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்வேன், உன்னை என்னிடமே உயர்த்திக் கொள்வேன் என்று. சூரா அல் இம்ரான் 3:55. இது தெளிவான வசனம். யாராவது இதை மறுப்பீர்களா? யாராவது இதற்கு விரோதமா பேசப் போறீர்களா? அல்லாஹ் சொன்ன வார்த்தையே, இன்னி முத்வஃபிக்க வாஷ்ராஃபியுக்க இலையே, நான் உன்னுடைய உயிரை எடுத்துக்கொள்கிறேன், உன்னை என்னிடமே உயர்த்துகிறேன். அது சிலுவை அல்ல, அது கொலை அல்ல, அது அநியாயமில்லை. அது அல்லாஹ்வின் அருளும் திட்டமும்தான். அல்லாஹ் அவருடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்வதாக கூறுகிறார். இதை கேட்டவுடனே சிலர் நினைக்கிறார்கள், அவரோட மரணமாயிடுச்சா? இல்ல, அல்லாஹ் ஆத்மாவை எடுத்துக்கொள்வது என்றாலே அது மரணம் என்று அர்த்தமல்ல. குர்ஆனில் சிலர் மரிக்கவில்லை என்றும் இன்னும் உயிருடன் இருப்பதாகவும் வரும். எனவே இதை புரிந்து கொள்கிறவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்வது தேவையில்லை. நீங்கள் புத்திசாலி மக்கள். சொன்னதை கேட்டு யோசிக்க வேண்டும். நான் உன் ஆத்மாவை எடுத்துக்கொள்வேன் என்று அல்லாஹ் ஈசாவிடம் சொல்கிறார். அதற்கு 2 அர்த்தங்கள் இருக்க முடியும். ஒன்று, அல்லாஹ் அந்த ஆத்மாவை தன் வசத்தில் வைத்துக் கொள்வார், அதனால் மரணம் ஏற்படும். 2, அல்லாஹ் அந்த ஆத்மாவை திருப்பி விடுவார், அதனால் உயிருடன் மீண்டும் இருக்க முடியும். இது குர்ஆனின் நேரடியான போதனை. ஆகவே நான் உன் ஆத்மாவை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லும் வசனம் அவர் இறந்துவிட்டார் என்று நிரூபிக்காது. இப்போது நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் ஈசாவை தன்னிடம் உயர்த்திக் கொண்டார். மரித்தவராக அல்ல, உயிருடன் அல்லாஹ் கூறுகிறார், நான் உன்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்வேன். இதனால் அது சிலுவையிலே அறைக்கப்படுவது போல் தெரியும். ஆனால் யாரும் உண்மையை அறிய மாட்டார்கள். பிறகு அந்த ஆத்மாவை நான் திரும்பக் கொடுப்பேன், யாரும் காணாத விதத்தில். அதனால் மக்கள் நினைப்பார்கள், நீ இறந்துவிட்டாய், சிலுவையில் அறைக்கப்பட்டாய் என்று. ஆனால் உண்மையில் நான் உன்னை எனது தரப்புக்கு உயர்த்துகிறேன். அதேபோல் உன்னை உண்மையாக பின்பற்றுகிறவர்களை நான் உயர்வான நிலைக்கு கொண்டு வருவேன். இதுதான் உண்மை. இதுவே அல்லாஹ்வின் திட்டம். ஞானமும் அருளும் நிறைந்தது. அல்லாஹ் கூறுகிறார், நான் உன்னை எனது தரப்புக்கு உயர்த்துகிறேன். மேலும் உன்னை உண்மையாக பின்பற்றுகிறவர்களை மறுப்பவர்களிடம் ஒரு நாளும் கீழ்ப்படிந்தவர்களாக இல்லாமல் உலகத்தில் ஆட்சி நிலைக்கு கொண்டு வருகிறேன். இது சாதாரண விஷயம் அல்ல. இது சர்வதேச அரசியலுக்கு, ஜியோபாலிட்டிக்ஸ், நேரடியாக தொடர்புடையது. இந்த உயர்வு, இந்த அதிகார நிலை உலகம் முடியும் வரை தொடரும். நான் மீண்டும் சொல்லட்டுமா? நீங்க இன்னும் புரியவில்லையா? அல்லாஹ் சொன்னதை மீண்டும் நினைவில் கொள்கிறீர்களா? நீங்க புரிய மாட்டீங்கன்னா அது என்னுடைய பிரச்சனை இல்ல, அது உங்களுடைய பிரச்சனை. உண்மையை சொல்லிவிட்டேன். புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இப்போ ரஷ்யா உலகத்தில் ஒரு அதிகாரம் கொண்ட நாடாகி வருகிறது. கேள்வி என்னவென்றால், இந்த ரஷ்யா
இஸ்ரேலுக்கு எதிராக பஸ்தீனத்தை பாலஸ்தீன் ஆதரிக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் யாருடைய பக்கம் இருக்கின்றீர்கள் என்பதை சரியாக தேர்வு செய்யுங்கள். இதுவே கமாண்ட்மெண்ட். அதிகாரம் யாரிடம் இருந்தாலும் அது யாருடைய பக்கம் நிற்கிறது என்பதை பார்த்துதான் நாம் உண்மையை காணலாம். இந்த கேள்விக்கு பதிலளிக்க ரொம்ப நேரமாகும். அதனாலதான் இதை இப்போ விட்டுவிட்டேன். ஏனென்றால் நான் இதில் முழுவதுமாகச் சென்று விட்டிருந்தால் ரஷ்யா எப்படி பாலஸ்தீனுக்கு உதவப் போகிறதென்பதை, எப்படி செயல்படப் போகிறதென்பதை எல்லாம் விளக்க வேண்டியிருந்திருக்கும். மேலும் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் பற்றிய கதையையும் சொல்ல வேண்டியிருக்கும். அதில் முக்கியமான பாத்திரம்தான் துல்கர்னைன். அவர் பேரில் 2 கொம்புகள் இருக்கிறதால் அல்ல, அவர் வரலாற்றில் இருமுறை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதால்தான் அந்த பெயர். அந்த 2 தாக்கங்களில் முதலாவதானதை அவர் கட்டிய தடுப்பு சுவருடன் நாம் தெரிந்து கொள்கிறோம். இரும்பு கட்டிகள் கொண்டு ஒரு பெரிய சுவர் கட்டினார் துல்கர்னைன். தெரியுதா என்ன சொல்றதுன்னு? உங்க கை ஊஞ்சிக் காட்டு. தெரிஞ்சா சொல்லுங்க. இரும்பு கட்டிகள் மேல வெந்த பித்தளை ஊத்தினார். அந்த யாஜூஜ் மாஜூஜ் சுவரை ஏற முடியவில்லை, உடைக்க முடியவில்லை. உலகம் பாதுகாப்பாக இருந்தது. அதுதான் முதல் முறை, முதலாவது தாக்கம். உலகம் ஒரு நிம்மதியில் இருந்தது. ஆனா 2வது முறை அது இன்னும் வரப்போகுது. அது இன்னும் பெரிய தாக்கம் ஏற்படுத்தப் போகுது. அதானே நான் சொன்னனே. இந்த விஷயங்களை விளக்க ஆரம்பித்தா ஒரு நேரமா போயிடும். துல்கர்னைன் அந்த சுவரை கட்டும்போது அவர் சொன்னார், இது அல்லாஹ்வின் இரக்கத்தால் உள்ளது. ஆனால் ஒரு காலத்தில் அல்லாஹ் இதை இடிக்க ஆசைப்படுவார். அப்போது அந்த சுவர் உடையும். யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் உலகிற்கு விடுவிக்கப்படுவார்கள். அந்த தருணம் வந்ததும் எருசலேமிலிருந்து துரத்தப்பட்ட யூதர்கள், திரும்ப வர அனுமதிக்கப்படாத அவர்கள் மீண்டும் அந்த நகர் நோக்கி திரும்பத் தொடங்குவார்கள். இதுதான் அந்த பெரிய மாற்றம். இதுதான் அந்த 2வது தாக்கம். எருசலேமிலிருந்து 2000 ஆண்டுகளாக அகற்றப்பட்டிருந்த யூதர்கள், அவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். இப்போது அவர்கள் சொல்கிறார்கள், இந்த புனித நிலம் எங்களுடையது என்று. இதனால் இஸ்ரவேல் என்னும் அரசும் மீண்டும் நிறுவப்பட்டது. இது ஒரு சாதாரண வரலாறு அல்ல. இது குர்ஆனும் சர்வதேச அரசியலும் ஜியோபாலிட்டிக்ஸ் இணையும் ஒரு மிகப்பெரிய உண்மை. அதான சொல்றேன், யாஜூஜ் மாஜூஜ் விடுவிக்கப்பட்ட பிறகுதான் இதெல்லாம் நடக்குது. ஆனால் இதை யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இப்போது காகா மற்றும் மகாகா, யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் இந்த மேற்கு உலகத்தையே கட்டுப்படுத்தி இஸ்ரேலுக்கும் அதிகாரம் கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் 2வது தாக்கம் வரப்போகுது. ரஷ்யா தலையீடு செய்யப் போகுது. இந்த 2வது தாக்கத்தில் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் வடக்கில் பிளாக் சி கருங்கடல் பகுதியில சிக்கிக்கொண்டு வீழ்ச்சியடையப் போகிறார்கள். அதனால் இஸ்ரேலுக்கு வெளியிலிருந்து வரும் உதவிகள் முடிவடையப் போகின்றன. இனி மேற்கு உலகம் அதற்கு துணை நிற்க மாட்டாது. யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். இந்த உலகத்தில்தான் நடக்குது. அவர்களில் சிலர் இப்போது எருசலேமிலே இருக்கின்றனர். இஸ்ரேலை வலுப்படுத்தி வருகின்றனர். ஆனால் இனி வெளியிருந்து வரக்கூடிய சக்தி இல்லை, இடையே சுவர்தான். இந்த 2வது கர்னைன் தாக்கம், அதாவது துல்கர்னைனின் 2வது ஆளுமை இப்போது உக்ரைனில் நடக்கிறது. நாம் கண்களை மூடிக்கொண்டு கூட சொல்லலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. மேற்கத்திய உலகம் யாஜூஜ் மற்றும் மாஜூஜின் திட்டம் உக்ரைனில் சிக்கிக்கொண்டு சதுரங்கத்தில் தோற்கப் போகின்றது. செக்மேட், முடிவான தோல்வி. பூமியில் அணு போராட்டம், நியூக்ளியர் வார் நடந்தாலும் கூட யாஜூஜ் மற்றும் மாஜூஜின் சக்தி குறைந்துவிடும். அவர்கள் எருசலேமிலே சிக்கிக் கொள்வார்கள். அந்த சமயத்தில் நபி ஸல்லே அவர்கள் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வரும்போது, அப்போது ஒரு முஸ்லிம் படை குராசான், இப்போதைய ஆப்கானிஸ்தான், ஈரான் பகுதி, அந்த பகுதியிலிருந்து எழும். அது ஒரு அப்படியே செல்லும் படை.
அதை எவராலும் நிறுத்த முடியாது. எந்த சக்தியாலும் தடை செய்ய முடியாது. அந்த படை நேராக எருசலேமின் நோக்கி சென்று அதை விடுவிக்கும். எருசலேம் விடுவிக்கப்படப் போகிறது. ஆனால் அது கிறிஸ்தவர்களின் படையினால் அல்ல. அது நபிசல் அவர்கள் சொன்னது போல ஒரு முஸ்லிம் படையினால்தான். அந்த குராசான் பகுதியில் இருந்து எழும் படைதான் அதை விடுவிக்கும். நான் இதைத்தான் மாஸ்காவ் அவர்கள் முன்னிலையில் நேரில் சென்று கூற வேண்டியிருந்தது. இப்போது கடைசி கேள்வி. PRICS அமைப்பு தென்னாப்பிரிக்காவுக்கு பொருளாதார தடைகளுக்கு எதிராக உதவுமா? PRICS அமைப்பு சர்வதேச நாணய நிதிய அமைப்பிற்கு IMF தலைவலி கொடுத்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்ல, அமெரிக்க டாலருக்கும் பெரும் சவால் கொடுக்கிறது. ரஷ்யா மட்டுமல்ல, ட்ரம்ப் கூட என்ன சொல்றாரு தெரியுமா? PRICS என்னும் அமைப்பு அமெரிக்கா பொருளாதாரத்தையே தகர்க்கப் போகுது அப்படின்னு நேரடியாகவே சொல்றார். ஆனா இதை புரிஞ்சிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும். குர்ஆனையும் அதன் ஆழமான அரசியல் மைக்கருத்துகளையும் படிக்கணும். அப்பொழுதுதான் புரியும். இது சாதாரண பொருளாதாரம் அல்ல. இது இறைவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதி. இப்போது அமெரிக்கா ஒரு மாற்றமில்லாத வீழ்ச்சியில் இருக்கிறது. ட்ரம்ப் கூட மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்று சொல்லிய போது அது வெறும் ஒரு கோஷமே. அது இனி சாத்தியமே இல்ல. நீங்கள் இந்த புத்தகத்தை பார்க்கலாம். மேலும் என் புத்தகங்களை கையொப்பமிட்டு தர தயார். அல்லாஹ்வின் அருளால் இன்று நாம் பகிர்ந்த இந்நிகழ்ச்சி மிகுந்த உற்சாகத்தையும் அறிவும் கொடுத்ததென்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது மிக முக்கியமான ஆன்மீகமான நேரத்தில் நடந்தது. ரமழானில். ஜஸாகுமுல்லாஹு கைரன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சி எங்களை ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல, அறிவு ரீதியாகவும் நிறைய உயர்த்தியது. நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், உண்மை பேசும் புத்தகங்கள் எல்லாம் பிசினஸ்ல ஹிட் ஆகணும் என்று இல்லை. ஷேக் இம்ரான் ஹுசைன் அவர்கள் யூடியூபில் பகிரும் பல்லாயிரக்கணக்கான வீடியோக்கள் பன்னாட்டு அரசியல், பொருளாதாரம், சமூக நிலை எல்லாமே நம்மை விழிப்புணர்வுடன் இருக்க வைக்கின்றன. இத்தகைய ஒருவர் நம்மிடம் இருக்கிறார் என்பது நமக்கு சிறப்பான அருளாகும். அல்லாஹ் அவரை பாதுகாக்கட்டும். மேலும் அவரின் அறிவை எங்களுக்கு பாக்கியமாக்கட்டும். மீண்டும் ஒருமுறை போன் சமூகத்தின் சார்பாகவும் ஏற்பாடு செய்த அனைவரின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறோம். ஷேக் இம்ரான் ஹுசைன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அவருடைய அறிவும் ஈமானும் அல்லாஹ்வால் தொடர்ந்து பாதுகாக்கப்படட்டும். நிகழ்ச்சி முடிவதற்கு முன்னால் சிறிய ஒரு துஆவுடன் முடிக்கலாம். இன்ஷா அல்லாஹ். துஆ. யா அல்லாஹ், உண்மையை எங்களுக்கு உண்மையாக காட்டுவாயாக. அதை பின்பற்றும் ஈமானையும் துணிவையும் நமக்கு அளிக்குவாயாக. பொய்யை எங்களுக்கு பொய்யாகவே காட்டுவாயாக. அதில் சிக்கிவிடாமல் எங்களை பாதுகாக்குவாயாக. எங்கள் இருதயங்களை நூர், ஞானம் மற்றும் நேர்மையால் நிரப்புவாயாக. உம்மத்தையே ஒற்றுமைக்கும் நியாயத்துக்கும் மரியாதைக்கும் வழிநடத்துவாயாக. நாளைய மறுமையில் எங்களை நீதிமான்களின் கூட்டத்தில் எழுப்புவாயாக. உமது அருளின் நிழலில். ஆமீன். யா ரபுல் ஆலகமீன். யா அல்லாஹ், நாங்கள் உம்மிடம் வேண்டுகிறோம், பணிந்து பிரார்த்திக்கிறோம். பொய்யை எங்களுக்கு பொய்யாகவே காட்டுவாயாக. அதை உணரும் ஞானத்தையும் அதை தள்ளிவிடும் துணிவையும் அளிக்குவாயாக. விஷயங்களை அதன் உண்மையான உருவத்தில் எங்களுக்கு காட்டுவாயாக. வெளிப்படுவதால் ஏமாறாமல் இருக்க எங்களை பாதுகாக்குவாயாக. எங்கள் இதயங்களில் நேர்மை, எங்கள் அறிவில் நூறும் ஞானமும், எங்கள் பாதங்களில் ஸிராத்துல் முஸ்தகீம் மீது உறுதியாக நிலைத்திருக்கும் நிலைத்தன்மையை வழங்குவாயாக. உம்மத்தை உண்மை, நியாயம் மற்றும் உமது அருளின் கீழ் ஒன்றுபட்டு வாழ வைக்குவாயாக. ஆமீன். யா ரப்புல் ஆலகமீன். நான் பேசியதில் ஏதேனும் தவறு இருந்தால் அது என்னுடைய அறியாமையாலோ தவறுகளாலோ ஏற்பட்டதாக எண்ணி தயவு செய்து மன்னிக்கவும். அல்லாஹ் நம்மையெல்லாம் மன்னித்து சரியான வழியில் நடத்துவானாக. ஆமீன்.